விஜய் சார் வந்து 17வது முதலமைச்சராக ஆயிருக்காப்புல. அதுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல நான் அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் வந்து தமிழ்நாட்டோட 17வது சிஎம் ஆயிருக்காங்க. என்னுடைய முதல் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனுடைய மக்கள் பணிகள் மேலும் மேலும் தொடரணும். அவர் வந்து மேலும் மேலும் இன்னும் அவருடைய வளர்ச்சிகள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி மக்கள் பணிகள் டிவிக்கு மூலிமா இன்னும் நலத்திட்டங்கள்லாம் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய ஃப்ரெண்டு மனோஜ் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் அண்ணனோட வீடியோ பார்த்தேன். ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது என் கண்ணு கலங்கிருச்சு. அண்ணனை ஓட்டு போட்டது வீணாக போகலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ணா, ரொம்ப சந்தோஷம் அண்ணா. விஜய் சார் வந்து உங்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ணா வந்து நிறையா நலத்திட்டங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ சீக்கிரத்தில் அந்த நலத்திட்டங்களை செஞ்சு முடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலயமா எனக்கு ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற நல்லது கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அண்ணனுடைய வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் இப்போ ஆட்சிக்கு வந்தது வந்து நீங்கள் வந்து எப்படி உணர்றீங்க? இப்போ வந்து எல்லா தடவையும் ஒரு 5 வருஷம் ஒவ்வொருத்தர் வந்துட்டு போகிறாங்க. இவர் வந்து பர்டிகுலராக வரும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்குது? இல்லை எப்பவும் போல தான் இருக்கா? இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. முன்னாடி இருந்த அரசை விட அண்ணன் ரொம்ப மிக விரைவாக அவர்களுடைய பணிகளை தொடங்குவாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம், மன நிம்மதியும் இருக்குது. அவங்கள விட அண்ணன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. அந்த சந்தோஷம் எனக்கு, அந்த நிம்மதி எனக்கு இருக்குது. ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வேலைகளை செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. சரி. இப்போ வந்து நம்ம இப்போ கடந்த ஆட்சி இந்த ஆட்சியிலையும் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ புதுசாக வந்திருக்க விஜய் சார் வந்து ரோடு அந்த சைடு வந்து இப்போ நகரப்புறங்களில் வந்து ரோடு வந்து